ஜி நல்வாழ்த்துக்கள் ஜி. நல்வாழ்த்துக்கள் ஜி. ஆன்மீகத்தில் உள்ளவர்களுக்கு சோதனை அதிகமாக வருவது ஏன் ஜி? அதாவது ஆன்மீகத்துக்கு வந்துட்டாலே சோதனைகளை தாண்டி தான் வரும். அப்புறம் அவன் சோதனைன்னு பேசினான்னா அவன் ஆன்மீகவாதியே கிடையாது. முதல் விஷயம் ஆன்மீகமே எதுக்கு? சோதனைகளை கிராஸ் பண்ணி அதை தாங்கக்கூடிய சக்தி உள்ளதான். பட் இருந்தாலும் ஒரு உண்மையான ஆன்மீகவாதியை மாறணும் அப்படின்னு சொன்னால் அடிபடாமல் என்ன பண்ண முடியாது, அடி வாங்காமல் ஆன்மீகத்துக்குள்ளே வர முடியாது. அதனால் இயற்கை என்ன பண்ணும், அவனை ஆன்மீகத்தை ஆக்குறதுன்னு அப்படின்னா நிறைய சோதிக்க தான் செய்யும், நிறைய கஷ்டங்கள் தான் பிடிக்கும். ஒரு சாதாரண மனிதனை நீ விட்டு கொடு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஒரு ஆன்மீகவாதி ஆட்டோமேட்டிக்காக விட்டு கொடுப்பான். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இருக்குது. இதனால் ஆன்மீகவாதிக்கு சோதனை ஜாஸ்தியாக தான் இருக்கும், கஷ்டங்கள் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இது தவிர்க்க முடியாத ஒன்றும். இல்லைன்னா ஆன்மீகத்துக்கு வர வேண்டியது அவசியம் இல்லை. நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.